கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வு குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, என்ன அறிவிப்பு வெளியாகி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, 10ஆம் வகுப்புக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி பொதுத் தேர்வானது தொடங்கி இந்த மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடம் தேர்வில் பொதுத் தேர்வில் ஒரு மதிப்பெண் பிரிவில் 4வது கேள்வியாக ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருந்தது. அதாவது ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் என்று கேள்வியானது கேட்கப்பட்டிருந்தது. காரணம், குறிப்பா ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். அதே போன்று இந்த கேள்வியை பொறுத்தவரை 2 வாக்கியங்களுமே முரணாக உள்ளதாக ஆசிரியர்கள் இதற்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது அரசு தேர்வுகள் துறை சார்பில் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இந்த கேள்விக்கு எந்த பதில் அளித்திருந்தாலுமே அந்த மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொதுத் தேர்வில் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 4வது கேள்வி என நேர்காண விடை அளித்திருந்தாலே அதற்கு ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் துறையானது தற்போது அறிவுறுத்தியிருக்கின்றது. மோனிஷா, லிபிகா, தற்போது இந்த மாற்றமானது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை அனைவருமே நல்ல மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பதை தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த மதிப்பெண்ணை வைத்தே 11ஆம் வகுப்பில் அவர்கள் எடுக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் என பிரியும். இந்த நிலையில் ஒரு மதிப்பெண் குறைந்தால் அவர்கள் முழு 500க்கு 500 வாங்க வேண்டியது என்பது குறையக்கூடிய நிலையில் தற்போது அந்த ஒரு மதிப்பெண் என்பது கொடுக்கப்படும் என தவறாக கேட்கப்பட்டிருந்த கேள்விக்கு முழுமையான அந்த ஒரு மதிப்பெண் என்பது கேள்விக்கான எந்த பதில் அளித்திருந்தாலுமே மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படும் என தற்போது பள்ளிகள் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் என்பது கொடுக்கப்படும். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.